பண்ண போகிறேன். இது கேரளா ரெசிபி. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ரைஸ் பாலடை அப்படிங்கிறது கடையிலேருந்து ரெடிமேடாக வாங்கிட்டுருக்கேன். அமுல் ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 லிட்டர் எடுத்துட்டுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன். இதை ரைஸ் அடை அப்படின்னு சொல்லுவா. கேரளாலாம் அவள் ஆற்றுலையே பண்ணுவாளாம் இதை. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பாலடை பாயசம் பண்ண போகிறோம். இந்த ரைஸ் அடைய 1 லிட்டர் பாலுக்கு என் கையால் 1 பிடி எடுத்துட்டுருக்கேன். இது நம்ம அவல் மாதிரி இருக்கும், பட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். வெந்நீரில் ஊற வச்சோன்னாக்க நல்லா பெருசாகிடும். ஸோ அதனால் 1 லிட்டர் பாலுக்கு 1 கைப்பிடி எடுத்துக்கோங்க. வெந்நீரில் இதை 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்கிற அந்த ரைஸ் அடையை போட்டுருக்கேன். அதோட இப்போது நன்னா கொதிக்க வச்ச வெந்நீரை ஆட் பண்ணுறேன். அதில் மூழ்கி இருக்கிற மாரி வெந்நீரை விட்டுருங்கோ. இப்போ இதை கவர் பண்ணி 10லேருந்து 20 நிமிஷம் வச்சுருங்கோ. இப்போது 10 நிமிஷம் ஆகிடுத்து. இந்த ரைஸ் அடையை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்திருக்கு. எப்படி பெருசாக இருக்குது பாருங்க. வெந்த அடையை ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள ஸ்டிக்கினஸ் எல்லாம் போகும். ஸோ ஒட்டிக்காமல் உதிராக வரும் பாயசத்தில். ஸோ இப்போது அடை ரெடி ஆகிடுது. நம்ம பாயசம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். பாலடை பாயசத்துக்கு பாலை நல்லா குறுக்கிக்கணும். ஸோ அதனால் இந்த 1 லிட்டர் பாலை குக்கரில் வச்சு 3 விசில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போடுங்கோ. நம்ம 1 கப் சர்க்கரை அளந்து வச்சுருக்கோம்ல, அந்த சர்க்கரையிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அதில் 1 லிட்டர் பாலை விட்டுருங்க. இந்த 1 லிட்டர் பாலில் பண்ணுற பாயசம் 4 பேர் சாப்பிடலாம். இப்போ இந்த அடையை நல்லா கலைஞ்சு வடிகட்டிருங்கோ. இப்போ அடையை கலைஞ்சு வடிகட்டின்ட்டேன். இப்போ இதை அந்த பாலோட சேர்த்துடலாம். இந்த ரைஸ் அடை பாலில் இப்போ வேக போகுது. இப்போ இதை 2 தடவை நல்லா கிளறி விட்டுருங்கோ. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரோ இல்லை ஒரு தட்டோ ஒரு கிண்ணமோ இதுக்குள்ளே போட்டுருங்கோ. இப்போ குக்கரை மூடி 3 விசில் வச்சுருங்கோ. குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துடுது. குக்கர் ஆவி அடங்கின உடனே இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாலில் அடை நல்லா வெந்திருக்கும். இந்த அடை ரொம்ப நாள் பால்லையே குக் ஆச்சுன்னா தான் நல்ல டேஸ்டியாக வரும். அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சு குறுக்க போகிறோம் பாலை. இப்படி அடிக்கடி ஆடை பிடிக்கும். அதை நல்லா கிளறி விடுங்கோ. பால் இன்னும் குறுகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா குறுகினதுக்கு அப்புறமா
சர்க்கரை போடணும். பால் குறுக குறுக அடை வெளியில் தெரியுது. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு 30 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் கண்டிப்பாக ஆகும். இது எத்தனை ஸ்லோவாக இதில் பாயில் ஆகுதோ அத்தனை உங்களுக்கு பாயசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பால் நல்லா குறுகிடுத்து நம்ம இந்த ஸ்டேஜில் சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரையை போட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்கும் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி திதிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரையை போட்டுக்கோங்க. இன்னொரு 10 நிமிஷம் சிம்மிலேயே இருந்ததுன்னா பாயசம் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சுகரை கொஞ்சம் குறைச்சிட்டு 4 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்கை கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை வெள்ளையர்னு இருந்த பால் இப்போது பால் குறுக குறுக லைட் பிங்க் கலரில் மாறும். ஸோ இதை பிங்க் பிரதமன்னு அவெல்லாம் சொல்லுவா. கேரளாவில் ஓணம், விஷு இதுக்கெல்லாம் இந்த பாயசம் பண்ணாமையே இருக்க மாட்டா. நான் இப்போது சர்க்கரை பால் விட்டு பண்ணியிருக்கிறது பாலடை பிரதமன் இந்த பாயசத்தோட பேர். இதையே வெல்லம் விட்டும் பண்ணுவா. அதையும் வெள்ளை அடை பிரதமன் அப்படின்னு சொல்லுவா. 2 டைப்பாகவும் பண்ணுவாவா விஷுவுக்கு. இப்போ பாருங்க எப்படி திக்காக இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நாழி திக்காகணும்னா நீங்கள் சிம்மிலேயே வைங்கோ. அப்படி இல்லைனாக்கா இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தானாகவே திக்காகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி நம்ம இலையிலையும் விட்டுண்டு சாப்பிட்லாம். கப்பில் பவுலில் இதை சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம். ஆறினதுக்கப்புறம் ஜில்லுன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளே போட்ட கிண்ணத்தை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை உள்ளே போட்டதுனால இப்போ அடி பிடிக்கலை. ஸோ நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்க. பாலடை பாயசத்தோட கன்சிஸ்டன்சியை செக் பண்ணுறதுக்கு ஒரு தட்டில் ஒரு ஸ்பூனால் 1 ட்ராப் பாயசத்தை விட்டு பார்த்தேன்னாக்க அது பின்னாடி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் அதே இடத்துலையே நிற்கணும். அந்த பாயசம் இருந்ததுன்னா நம்மளோட பாலடை பிரதமன் பாயசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்ப்ரெட் ஆகாமல் அதே பிளேஸில் இருந்ததுன்னா நம்ம பாயசத்தை இப்போ கேஸில் ஆஃப் பண்ணிடலாம். ஆறினதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்க பால்லாம் திக்கானதுனால மேலெல்லாம் அடை அழகாக தெரியுது. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாயசம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓணத்துக்கு பாலடை பிரதமன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலாக அடை பிரதமன் பாயசத்துக்கு அவள் முந்திரி பருப்பு, குங்குமப்பூ, நட்ஸு எதுவுமே போட மாட்டா. ஒன்லி இதில் ரைஸ் அடை மட்டும்தான் இருக்கும். பட் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பல்லாக தேங்காவை கூட கட் பண்ணி நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த
பாலத பிரதமம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.